ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் மாமா வித் பேபிமா சேனலை பற்றி திரும்பவும் ரிவ்யூ பண்ண போகிறோம். அவங்க சேனலுக்கு ரிவைஸ்ட் மார்க்கும் கொடுக்கலாம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த மாமா வித் பேபிமா சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னு ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருக்கோம். திரும்ப திரும்ப அதை பத்தியே நம்ம பேசிட்டே இருக்கோம்னா அவங்க திரும்ப திரும்ப அதே மாதிரியும் அதை விட மோசமான வீடியோக்கள் தான் நிறைய போடுறாங்க. அவங்க வீடியோல பேசுற பேச்சும் செய்யற செயலும் சில சமயம் முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம தான் பேசுறாங்க. அதை நீங்களே பாருங்களேன். பேபிமாவை போய் நம்ம புடுங்க போறோம். எதுக்காக? குறிப்பா சொல்லணும்னா அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. கடந்த 6 மாசமா அந்த கல்யாணத்தை பத்தியே பேசி வீடியோ போடுறாங்க. அப்புறம் புது வீடு கட்டுறோம். நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பேசிருக்கோம். மாமா வித் பேபிமா சேனல் ஒரு குடும்ப நாடக சேனல். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் நினைக்கிறேன் அவர் ஆள் மனசுல யாரோ புகுந்து நீ ஒரு ஹீரோ ஹீரோயின்னு யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மாமாவும் பேபிமாவும் அவங்க பண்ற அலப்பற இருக்கு. எப்பா தாங்களடா சாமின்ற மாதிரி நிறைய பண்றாங்க. சில சமயம் அவங்க கொஞ்சிலாம் பேசுறதெல்லாம் பார்த்தா பைத்தியகாரத்தனமா தான் இருக்கு. சோசியல் மீடியாவில் யதார்த்தமான வீடியோக்கள் நிறைய பேர் பதிவிடுறாங்க. ஆனா இவரு யதார்த்தமா ஒண்ணு பண்றன்னு நினைச்சுக்கிட்டு ஃபேக்கா நிறைய விஷயம் பண்றாரு. இவங்க சேனல்ல என்டர்டைன்மெண்ட் சுத்தமா கிடையாது, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் கிடையாது, ஃபேஸ் வேல்யூக்காக வீடியோ பார்க்கலாம்னா அதுவும் கிடையாது. பாக்குற நம்மள ஒரு விஷயத்த தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இவங்க இது மாதிரி வீடியோக்கள் போடும் பொழுது அவங்க நேர்மையா வீடியோ போடுறாங்க, யதார்த்தமா வீடியோ போடுறாங்க, இருக்கிறத அப்படியே காட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. இவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஏற்கனவே திட்டமிட்டது. அதை நாடகமாக்கி நமக்கு காட்டுறாங்க, அவ்வளவுதான். மாமா வித் பேபிமா சேனல்லாம் நாடகம் போடுறதுல கை தேர்ந்தவங்க. அவங்க பண்ற விஷயத்தை எப்படி கண்டென்ட் ஆக்கி வியாபாரமாக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி யூடியூபர்லாம் நம்மள முட்டாளாக்குற வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப அவங்கள சப்போர்ட் பண்றதுனால தான் திரும்ப திரும்ப அது மாதிரியான வீடியோக்களே போடுறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா மாமா வித் பேபிமா கிடையாது, மாமா வித்த காட்டும் பேபிமா, அவ்வளவுதான். இப்படி அவங்க வித்த காட்டி ஸ்டெண்ட் அடிக்கிறதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. தன்னுடைய மகள் திருமணத்தை பத்தி பல வீடியோக்களா போடுறத நம்ம பார்த்திருக்கோம். நீங்களே சொல்லுங்க, தன்னுடைய மகள் திருமண செய்திய ஒரு வீடியோவா போடலாம், இல்ல 2 வீடியோவா போடலாம். ஆனா கிட்டத்தட்ட 6 மாசமா தன்னுடைய மகள் திருமணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இதை யார ஏமாத்துற வேலை, யார முட்டாளாக்குற வேலை என்பதை நமக்கு தெரியறது கிடையாது. ஏதோ புதுசா வீடியோ போடுற மாதிரி நகை வாங்க போறோம், மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளைக்கு லஞ்சு, மாப்பிள்ளைக்கு டின்னரு, புடவை எடுக்க போறோம், மண்டபம் எடுக்க போறோம், பத்திரிகை அடிக்க போறோம், பாத்திரம் வாங்க போறோம்னு கலரா ரீல் விட்டு தான் வீடியோ போடுறாங்க. ஒரு விஷயத்த எப்படி வியாபாரம் பண்றதுல ரொம்ப கை தேர்ந்தவங்க. அதனாலதான் இது மாதிரியான ஒவ்வொரு நிகழ்வையும் வீடியோவாக்கி பணம் சம்பாதிக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமணம் மற்ற குடும்ப கொண்டாட்டம்லாம் ரொம்ப பர்சனலான விஷயம், அது ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஆனா அதையே ஒரு கண்டென்ட் ஆக்கி வீடியோவாக்கி வியாபாரமாக்குறதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. அதனால யாருக்கு எந்த பயனும் கிடையாது. இந்த மாதிரி வீடியோக்களை அவங்க ஒரு சேனல்ல மட்டும் போடல, அவங்க ஏஜி விளாக்ஸ் இன்னொரு சேனலும் வச்சிருக்காங்க. அதே வீடியோவை அவங்க சேனல்ல போடுறாங்க. அப்ப அவங்க தெளிவா தான் இருக்காங்க, அதை நமக்கு புரியறது கிடையாது. நாம தான் தெளிவில்லாம இவங்களுக்கெல்லாம் திரும்ப சப்போர்ட் பண்றோம். இவங்களுடைய திருமண வீடியோக்கள் இன்னும் முடிஞ்ச பாடு கிடையாது, இது கண்டினியூவா போய்கிட்டே இருக்கு. நீங்களே பாருங்களேன், ஏற்கனவே அவங்க மக திருமணத்தை பத்தி 6 மாசத்துக்கு மேல வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் டூர் போறோன்னு வீடியோ போடுவாங்க. அப்புறம் பிரெக்னன்சி விளாக்னு அது ஒரு சீரீஸ் ஒன்னு போடுவாங்க. அப்புறம் குழந்தை பிறக்க போது, குழந்தை பிறந்துருச்சுன்னு ஒரு சீரீஸ் போடுவாங்க. குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்க போறோம்னு ஒரு சீரீஸ் போடுவாங்க. அந்த குழந்தைக்கு பேர் வைக்க போறோம், பேரை ரிவீல் பண்ண போறோம்னு அதுக்கு தனி சீரீஸ் போடுவாங்க. அப்புறம் நாங்க தாத்தா ஆயிட்டோம், பாட்டி ஆயிட்டோம்னு ஒரு சீரீஸ் போடுவாங்க. இப்படிதான் அவங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் வீதிக்கு கொண்டு வந்து அதை நாடகமாக்கி வீடியோவா பதிவிடுறாங்க. அதனால சொல்றேன், நம்ம எதை பார்க்கணும் பார்க்க வேணான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும்.
இந்த மாமா வித் பேபிமா சேனல் ஃபேக்கா ரியலான்னு என்ன கேட்டா, ரியலா எல்லாம் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு ஃபேக்கான வீடியோக்கள் தான் நிறைய போடுறாங்க. பாக்குற சில பேருக்கு இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப ரியலா இருக்கு, ரொம்ப நேச்சுரலா பண்றாங்க இதுதான் தோணும். உண்மையிலே பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா நேச்சுரலா இயற்கையா போடுறவங்க இது மாதிரி டிராமா பண்ண மாட்டாங்க, தற்பெருமை பேச மாட்டாங்க, ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வீடியோக்காக ஒரு ட்ரிக் பண்ணுவாங்கங்க. என்ன பேசினா ரீச் ஆகும், என்ன சொன்னால் ரீச் ஆகும், எப்போ அழுகணும் எப்போ சிரிக்கணும் என்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, பேபிமா எடுத்த திடீர் முடிவுன்னு ஒரு வீடியோ போடுவாங்க. என்னடா அது திடீர் முடிவு, என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக தான் அந்த ஒரு தலைப்பு. ஆனால் உள்ளே போய் பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்போ 8 மணிக்கு சாப்பிட போகிறேன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளை அவங்க வீடியோக்குள்ளே இழுக்கிற வித்தை தான், ட்ராமா போடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவங்க ரீலா ஃபேக்கான்னு கேட்டால் ரியல்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேக்கான ஃபேமிலின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாமா வித் பேபிமா சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி ஃபரோட ரிவைஸ்டு மார்க் இதோ. இவங்க சேனலுக்கு என்னுடைய சஜஷன், உங்க குடும்பத்தை பத்தியான வீடியோக்கள் எதுவுமே வேணாம் சார். ஏன்னா அதில் நாங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் வீடியோக்காக ஒன்று பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி திருமணம் என்பது உங்கள் வீட்டோட ஃபங்க்ஷன். அதை பற்றி ஏற்கனவே 100க்கு மேலே வீடியோ போட்டுட்டீங்க. திரும்ப திரும்ப அதை பற்றி சொல்லியே வீடியோ போடாதீங்க. அது உங்கள் பொண்ணு, அதுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க, அது உங்கள் கடமை. ஆனால் அதை வீடியோவாக்கி வீதிக்கு கொண்டு வராதீங்க. அதே மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் வீடியோக்காக காட்டாதீங்க. உங்கள் வயிற்றுக்கு உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, அது எதுக்கு வீடியோவாக போடுறீங்க? உங்கள் தேவைக்காக கடைக்கு போய் ஜாமான் வாங்குறீங்க, நகையெல்லாம் வாங்குறீங்க, அதுவும் வேணாமே. உங்கள் தேவை வேறு, பார்க்குற எங்களுடைய தேவை வேறு. அதனால தேவையில்லாத வீடியோக்கெல்லாம் போடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சி பேசுவீங்களா, அதையும் நிப்பாட்டுங்க. அப்பப்போ தோல் மேலே கையை பொறுக்கிட்டு கட்டி பிடிச்ச மாதிரிலாம் வீடியோ போடுறீங்க, அதையெல்லாம் போடாதீங்க. அது உங்கள் பர்சனல் லைஃப், அதெல்லாம் காட்டாதீங்க. அப்புறம் அனுதாபமாக பேசுறது, சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி வீடியோ போடுறதெல்லாம் வேணாம். உங்க பொண்ணுக்கும் சேனல் வச்சிருக்கீங்க, நீங்களும் வச்சிருக்கீங்க, ஒரே வீடியோவை 2 சேனல்லையும் போட்டு சம்பாதிக்கிறீங்க, அது மாதிரியும் போடாதீங்க. உங்களுக்கெல்லாம் சமூக பொறுப்பு என்பது சுத்தமா கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் சமூக பொறுப்போடு செயல்பட முயற்சி பண்ணுங்க. பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் சொல்றதெல்லாம் ஒண்ணு தான். இந்த மாதிரியான சேனல்கள்லாம் ரொம்ப டாக்ஸிக்கான வீடியோஸ் தான் இப்போ நிறைய பதிவிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு ஒருவித மன உளைச்சலை ஏற்படுத்திடும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதோட தாக்கம் நம்முடைய இயலாமையை கேள்விக்குறியாக்கிடும். அதனால இது மாதிரி வீடியோக்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. இவங்க வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. இவங்க லைஃப் ஸ்டைல் வேற, நம்ம லைஃப் ஸ்டைல் வேற. இவங்க வீடியோக்காக ஃபேக்கா ஒன்று பண்றாங்க, ரியாலிட்டிக்கு வர மாட்டுறாங்க. அதனால இவங்க மாதிரி சேனல் வீடியோக்கெல்லாம் பார்த்து ஏமாற வேணாம். அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க, சப்போர்ட்டும் பண்ணாதீங்க. எனவே நாம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்களை சப்போர்ட் பண்ணாம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.